ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பெப்பர் சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். மிளகு கோழி வறுவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த ரெசிபிக்கு இந்த காரம் தான், ஸோ வேறு எதுவும் காரம் சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மிளகு சீரகம் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 1.5 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகு சீரகம் அளவை கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவு போதும். ஓகே, மிளகு சீரகம் நல்லா வறுபட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இதை அரைச்சிக்க போகிறோம். நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் நான். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே கடாயில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அந்த வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அது வதங்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனம்லாம் போயாச்சு. அடுத்து நம்ம 300 கிராம் சிக்கன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக கடாயில் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்ட பிறகு இந்த சிக்கனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு, மஞ்சத்தூள் நல்லா சிக்கனோட கிளறி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரக பொடி எடுத்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு உங்கள் கார டேஸ்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற போல் நிறுத்திக்கோங்க. நான் இது ஃபுல்லுமே சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு எங்கள் கார அளவுக்கு வருது. ஃபுல்லாக சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த சிக்கனுக்கு நான் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்துடும். ஸோ 7 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 7 நிமிஷம் ஆகிடுச்சு. தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. நான் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த ஸ்டேஜில் ஓகே, அதனால் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும். அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிறேன். சுட சுட சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள், செய்கிறதும் சிம்பிள். நம்மளுக்கு தேவையான பொருட்களும் கொஞ்சம் தான். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.